மத்தியானம் சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணு இடுப்பு கெட்டது. கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணிக்கு என்ட்ரி ஆயிருப்பாங்க 4 பேர். உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டாக குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17 நினைக்கிறேன். சரி, உள்ள பொண்ணு இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டாக 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? அவங்க ரேப்பிடுக்கு போனாங்க. பாப்பாண்ட வந்து பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? இல்லை நாங்கள் அங்கே இருந்தோம். அவங்க ரேப்பிடுக்கு பண்ணி வந்தாங்க. சரி, ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? உள்ள போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? ஓரமாக உட்காந்துட்டாங்க. அந்த அட்மிட் இருக்காங்கல்ல, ஆ அவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஓரமா. இவங்க ஜானூர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப அவங்க சுற்றி டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க வந்து இடுப்பு எதுவும் கிள்ளிக்கிறாரு போல. டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாழை கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது. க்ரௌட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீயாக ஆடணுன்றதுக்கு. நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன் சட்டை போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும் போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறான்னு போய். அந்த காலையில் இவனு வர எங்கே இருந்துக்கிறான், ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு இந்த ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் அங்கே உள்ள போவோம், விஆர் மால் போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்டில் உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான். 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்தேன். ஒரு பைக்ல எப்படா 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி. ஸ்கூட்டிலையா? கரெக்டாக அது கிராஸ் பண்ணுறோம். அந்த பசங்க கழட்டிக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் எல்லாம் யார் அடிச்சதுக்கு கள்ளத்துக்கு? சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பார்த்தீங்களா, அவங்க அந்த வெளில அடிச்சிருந்தானு போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டாக அந்த கார் தண்ணி போகிறேன், எங்கே தொத்தின்னு வந்தாங்க காரில். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்ணுறான்னு போல நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபஸ்ட்டு ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, ரெட்டாக சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறோம், ஸ்பீடாக போகிறோம். தொத்தின்னு வரான்னு இன்னும் ஸ்பீடாக போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு அப்படியே எல்லாம் கீழே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு அது பார்த்தா, நான் ஒரு 2 நாள் 3 மணி பேண்ட் எல்லாம் எப்போ கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. அந்த இதுக்கு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் இருக்காங்க. அரைச்சிருக்கா உடம்பு ஃபுல்லா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க அவனைய? இல்லை, அந்த பையனை பேசிட்டு இருக்கான். யாரு? அந்த பையனை பேசிட்டு இருக்கான். அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லேயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா இது கட்டில மண்டபி போட்டு அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்துனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டான் பாட்டுன்னு. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்லை கட்டையில பட்டுச்சான்னு தெரியல. ஸ்பாட் இருக்கு. இன்னொரு பொண்ணு பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் சீரியஸாக. அது இங்கே அதுக்கும் தலையில அடியா? கேம் ஷாட். உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? அவனும் உள்ள இருக்கான். அவனுக்கு மூஞ்சி காலு அதனால சமாளி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே. அந்த பொண்ணுங்க பார்த்தா அந்த பசங்க எஸ் ஆயிட்டானுங்களா? வந்துட்டாங்க. பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மாட்டோம்னு வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரோ 6 பேரோ வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயிலேருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. காலையில 7:30 மணிலேருந்தா? காலையில 7:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி, நான் பேசுறேன். வேற என்ன, தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க? இங்க சனிக்கிழமை சண்டே போவோம் நாங்க. எவ்வளவு என்ட்ரி ஃபீ? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 1500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போற தெரிஞ்ச பையனா இருப்பான். உள்ள டிஜே போடுற பையன். ஸோ அவங்க கூட போய் உட்காருவேன், எல்லாம் போய் டான்ஸ் ஆடுவேன். தவிர குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. பேர் என்ன? அஸ்ரதா. எப்பா அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு. அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவளை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே நீங்க 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே ஒரு 10 நிமிஷமா பவுன்சரை பேசியிருந்தேன். கீழே போறேன், பீரு குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே நீங்க குடிக்கல?
பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனால தான் அவங்க எங்க கீழே கொஞ்சம் போகிறோம், நடுவில் உட்கார வச்சு நாங்கள் வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடா ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. நினச்சி இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சி பார்க்க சரி, ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா? பசிக்குதா? ஏதாவது வேணும்னா கேளுடா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா.